போலாமா? தமிழகம் இதுவரை கண்டிராத அளவிற்கு, தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல், முறைகேடு, இது குறித்து மத்திய அமலாக்கத்துறை நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அன்றாடம் காய்ச்சி என்று சொல்வார்கள். அன்றாடம் உழைத்து அதிலே அரசே கொடுக்கக்கூடிய மதுவை குடித்து அந்த மதுவிலிருந்து அதிகபட்ச விலைக்கு மேலாக 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை அதிகமாக அவர்களிடத்திலே பிடுங்கி அவர்களுடைய வயிற்றை எரிய வைப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய பொதுமக்களுடைய வயிற்றிலே அடித்து திருடி அடித்து பிடுங்கி 10 ரூபாய் 30 ரூபாய் வரை அடித்து பிடுங்கி அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை தொடர்ந்து தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. இது ஒரு துவக்கம், டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு சிறிய ஒரு ஊசி முனை அளவுதான். ஏனென்றால் மதுபான பாட்டில்களை செய்யக்கூடியவர்கள் அந்த போக்குவரத்து டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக் மதுக்கடைகள் வரை, அங்கிருந்து மது பிரியர்களுக்கு, கன்சியூமர்களுக்கு, வாடிக்கையாளர்கள் வழங்கும் வரை மட்டுமே இதுவரை கண்டுபிடித்திருப்பது 1000 கோடி ரூபாய்க்கும் மேலாக கேஷா. இதுல எவ்வளவு அண்ணா கொண்டாட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னது போல பாதிக்கும் மேற்பட்ட வியாபாரம் கணக்கில் வருவதில்லை என்று சொன்னார். இதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் மதுபான ஆலைகள், இந்த மதுபான ஆலைகளிலிருந்து வரக்கூடிய, அங்கிருந்து செய்திருக்கக்கூடிய முறைகேடுகள், ஊழல், இவற்றையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் பல 1000 கோடி ரூபாய் ஊழல் நம்முடைய தமிழகத்திலே, நம்முடைய தமிழக மக்களுடைய வயிற்றிலே அடித்து முதுகிலே குத்தி வஞ்சனை செய்து மிகப்பெரிய ஊழலை தமிழக அரசு அரங்கேற்றி இருக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையிலே இருந்து, சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் எப்படி ஒரே நாளில் இவரை அமைச்சராக்கினீர்கள், காத்திருந்தீர்களா என்று கேள்வி கேட்டதெல்லாம் இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மிகப்பெரிய ஊழல் தமிழக வரலாற்றில் நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் போன்றவரெல்லாம் கைகட்டி வாய்ப்புத்தி அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று திருமதி கனிமொழி அவர்கள் கூறியதை இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிதிநிலை அறிக்கையில், தமிழக நிதிநிலை அறிக்கையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோரை இழந்த 50,000 குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 2,000 நிதியுதவி. இது ஏதோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 50,000 குழந்தைகள்னு சொன்னா சின்ன பசங்க, இவர்கள் எப்படி உயர்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பெற்றோர் அல்லது அவர்களுடைய தந்தை எப்படி உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மதுவினால் தான். இந்த மதுவினால மக்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பறித்துக் கொண்டிருக்கிற கொடூரமான இந்த நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் அந்த அறிக்கை வந்த மறு நொடி நான் வரி கட்ட மாட்டேன் என்று சொல்ல
ஒரு நொடி போதும்னு சொன்ன முதலமைச்சர், அவ்வளவு வேகமா இருக்கிற முதலமைச்சர் ஒரு நொடியில செந்தில் பாலாஜியை வீட்டிற்கு அனுப்பி இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. மிகப்பெரிய ஊழல், முறைகேடு, அரசு அதிகாரிகள் முதல் ஊழியர்களிலிருந்து எல்லா இடத்திலும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அவ்வளவு திட்டமிட்ட ரீதியில ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றிவிட்டு இன்றைக்கு அது குறித்து ஒன்றும் தெரியாதது மாதிரி அமைதியாக ஒரு பட்ஜெட் என்கின்ற பெயரில் ஒரு அறிக்கையை அளித்திருக்கிறார். இன்னைக்கு கொடுத்திருப்பது ஒரு அறிக்கை தான். இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன ஒரு தேர்தல் வாக்குறுதி போன்று கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் இன்று மாலை வெளிவரும் என்று நினைக்கிறேன். ஏன்னா இதற்குள்ள வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. முதல்ல மும்மொழி கொள்கைன்னு கிளப்பினாங்க. ஆனால் மும்மொழி கொள்கை என்பது 50 விழுக்காடு தமிழக மாணவர்களுக்கு மேலாக படிக்கின்றன என்பதால் அது காணாமல் போயிற்று, தோல்வியுற்றார்கள். அதன் பிறகு டீலிமிட்டேஷன் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு கபட நாடகம் ஆடினார்கள், அதுவும் தோல்வியுற்றது. அதன் பிறகு நேற்று நம்முடைய தமிழ் ஒரு நல்ல திமுக எம்எல்ஏவா இருந்தாலும் கூட ஒரு நல்ல தமிழன் கொடுத்த அந்த அடையாள சின்னத்தை மறைத்து வேண்டுமென்றே இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக எப்படியாவது இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும், தமிழகத்தை நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து முதலமைச்சர் முயன்று வருவதை நாம் இன்று இந்த பட்ஜெட்டில் பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்டில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் இது ஒரு வெற்று அறிக்கையாகத்தான் இருக்கிறது. அலங்காரம்னு கூட சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அதாவது உண்மைகளை மறைத்ததோடு அல்லாமல் ஒரு பட்ஜெட்ல என்ன செய்யணும், கடந்த வருடம் நாங்கள் இதை சொன்னோம், இதை நாங்கள் செய்தோம், அதைவிட அதிகமாக இந்த வருடம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் நிதிநிலை அறிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் கூட ஒரு நிதிநிலை அறிக்கையை அளித்திருக்கிறார்கள். அதில் பார்த்தோம் என்று சொன்னால் 22 விழுக்காட்டிற்கும் மேலாக கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 22%. ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு அலங்கார அறிக்கை 2000 கோடி ரூபாய் செலவில் புதிய நகரம் உருவாக்கப்படும். எத்தனை வருஷமா இந்த தமிழ்ல ஒரு சினிமாவில் சொல்ற மாதிரி இந்த அந்து போன ரயில் எத்தனை வருஷமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். புதிய நகரம் உருவாக்கப்படும். என்ன அது புதிய நகரம் உருவாக்கப்படும்? எப்படி செய்ய போறீங்க, எப்போ செய்ய போறீங்க? உங்களுக்கு இருப்பதே இன்னும் 12 மாதம் கூட இல்லை. அதுக்குள்ள நீங்க புதிய நகரம், இருக்கிற நகரத்தை ஒழுங்காக உங்களால் மேம்படுத்த முடியவில்லை, சீரமைக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது புதிய நகரத்தை நாங்கள் மேம்படுத்துகிறோம் என்று ஒரு வெற்று அறிக்கையை, வெத்து அறிக்கையை, நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டு நிறைய விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு இன்னும் பினான்சியல்ஸ் வரல. நாம் பார்த்தோம் என்றால் அவர் சொல்லுகிறார், நிதியமைச்சர் சொல்றார், 154 பக்கம் பாருங்க. 154வது பக்கத்தில் இன்னைக்கு நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார், 6 விழுக்காடு மத்திய அரசாங்கத்தினுடைய வரக்கூடிய கிராண்டும் வரி பகிர்வும் 6 விழுக்காடு அதிகரித்து இருக்கிறது. ஆனால் இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மத்திய அரசு எங்களுக்கு பணமே கொடுக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனால் 6 விழுக்காடு அதிகமாக வந்திருக்கிறது. சென்ற வருடம் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு செலவு செஞ்சாங்க, இந்த கணக்கு இல்லை. ஆனால் நாம் உள்ளே புகுந்து தரவுகளை பார்க்கும் பொழுது சென்ற வருடம் ஒதுக்கப்பட்ட நிதியை விட, அதாவது அறிவிக்கப்பட்ட நிதியை விட கிட்டத்தட்ட 10 விழுக்காட்டிற்கும் குறைவாக அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். அதாவது வருவாய் செலவினங்களை குறைத்ததன் காரணமாக நிதி பற்றாக்குறை குறைந்து விட்டது அப்படின்னு காலரத்திக்கு விட்டுக்கிறாங்க. 2 விஷயம்தான். ஒன்னு, உங்கள்கிட்ட காசு இல்ல, அதனால செலவு பண்ணல.
2 மத்திய அரசு 6% அதிகமாக பணம் கொடுத்தது, நிதி கொடுத்ததன் காரணமாக நிதி பற்றாக்குறையை நாங்கள் எட்டிவிட்டோம் என்று சொல்கிறீர்கள். 3வது, இந்த வருடம் இன்னும் அதிகமான நிதி பற்றாக்குறையை சமாளிப்போம் என்று சொல்வதற்கு காரணம், அடுத்த வருடம் 10 விழுக்காடு மத்திய அரசிடமிருந்து பணம் வரும் என்று நிதியமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார், தமிழக நிதியமைச்சர். நான் ஒரு பட்டய கணக்காளர் மாதிரி நான் பேச விரும்பல. நான் சொல்வதில் ஏதாவது தவறு இருந்தால் நிதியமைச்சர் பேசட்டும். முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய அங்கிருந்து வரக்கூடிய நிதியை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு தூரம். அதே மாதிரி புதிய புதிய சலுகைகள் என்று எதுவுமே கிடையாது. கட்டமைப்புக்கு என்ன செய்ய போறீங்க? வருவாய் எங்கிருந்து வரப்போகிறது? நீங்க கல்லூரிகளை நாங்க பல இடங்கள்ல கல்லூரி கட்ட போறோம்ன்றாங்க. இருக்கிற கல்லூரியை நீங்க சீரமைச்சிங்களா? பல மாவட்டங்களில் ஸ்கூல்ல இடிந்து போன கட்டிடங்கள்ல கல்லூரிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை சீரமைப்பதற்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம், நாங்கள் பல மாவட்டங்களில் பல இடங்களில் கலைக்கல்லூரி அமைக்கப் போகிறோம் என்று சொல்வது எப்பேற்பட்ட ஒரு மோசடி. அதே போல குறிப்பா சொல்லணும்னா, கடந்த வருடம், அதாவது இந்த போன வருடம் எவ்வளவு நிதி ஒதுக்கினாங்க, எதுக்கு இந்த வருடம், இது ஒரு ஒப்பீடாக நாம் பார்த்தோம் என்றால், கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் போடுவதற்கு கடந்த வருடம் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. 2000 கிலோமீட்டருக்கு 1000 கோடி அப்படின்னா எவ்வளவு ஆச்சு? 50 பைசா. சரிதானே? 50 பைசா. 2000 கிலோமீட்டருக்கு 1000 கோடி கடந்த வருடம். இந்த வருடம் 6100 கிலோமீட்டர் சாலைக்கு 2200 கோடி ரூபாய் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்படிங்க சாத்தியம்? போன வருடம் சொன்னது தவறா இல்ல இந்த வருடம் சொன்னது தவறா? நிதியமைச்சர் விளக்கணும். சாதாரண கணக்கு. இன்னைக்கு ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட இந்த கணக்கு தெரிஞ்சு போடும். 50 பைசாக்கு போன வருஷம் நாங்க ரோடு போடுறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அது ஒதுக்கினீங்களா? அதாவது 2000 கிலோமீட்டர் போடுறோம்னு சொன்னாங்க, போட்டாங்களா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் சொல்லல இவங்க. அந்த 2000 கிலோமீட்டருக்கு 1000 கோடி நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு போன பட்ஜெட்ல சொன்னாங்க, 50 பைசா. ஆனால் இந்த வருஷம் 6100 கிலோமீட்டருக்கு 2200 கோடி. எப்படி சாத்தியம்? அப்ப தமிழ்நாடு பட்ஜெட்டினுடைய அளவு குறைஞ்சு போச்சா? உயர்கல்விக்கு 2% அதிகம் கொடுத்திருக்கிறாங்க போன முறையோட இந்த முறை. ஆனால் அறிக்கையில பாத்தீங்கன்னா பல கல்லூரிகளை கட்டுவோன்றாங்க. எப்படி சாத்தியம்? அதாவது அவர்கள் செய்ததற்கும் இப்பொழுது சொல்வதற்கும் சற்றும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லை. இரண்டாவது, புதிய நகரம் அமைப்போம்னு சொல்றாங்க. கடந்த 4 வருடங்கள்ல சென்னை மாநகரத்தில், கோயம்புத்தூர்ல, பல நகரங்கள்ல ரோடே போடல. இங்க யாரும், நான் கேட்பவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்த பிறகு சாலை போட்டிருக்காங்களா? இல்ல. எந்த இடத்துலயும் சாலையே போடல, சாலைகள் போடவில்லை. இரண்டாவது, மழைநீர் வடிகால்வாய்கள் சாலை மீதே போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே அங்கு இருந்த சாலையில குறைந்தது 2 அடியை அல்லது 3 அடியை அந்த சாலைகள் மழைநீர் வடிகால்வாய்க்காக ஆக்கிரமித்து விட்டன. அப்போ இப்ப சாலைகளுடைய அகலம் குறைந்தும் போயிருக்கும். ஆனால் இப்போ சாலை போட்டா நீங்க எந்த கணக்கில் போடுவீங்க? ஏற்கனவே இருந்த கணக்கில் போடுவீங்களா? இப்போ இருக்கிற கணக்கில் போடுவீங்களா? எவ்வளவு பெரிய ஊழல் அதுல நீங்க செய்ய போறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க தான் போறோம். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்றது யாரு? தமிழகத்தினுடைய நிதியமைச்சர். நீங்க நாங்க கோரிக்கை விடுக்கிறோம்னு சொல்லுங்க, தவறு இல்லை. ஓசூர்ல சொன்னீங்க, என்ன ஆச்சு? சரி, பரந்தூர் என்ன ஆச்சு?
இன்னும் உங்களால நிலத்தை கையகப்படுத்த முடியல. அந்த மக்களை தினந்தோறும் பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அரசு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறோம் அப்படின்றத சொல்லணுமா வேண்டாமா? பெருசா பாத்தீங்கன்னா 9335 கோடி ரூபாயில் மெட்ரோ ரயில் திட்டம். இவங்க இருக்க போறதே இன்னும் 10 மாசம் இல்ல 11 மாசம். அடுத்த வருஷம் முழு பட்ஜெட்டும் கிடையாது. அதே மாதிரி இவர்கள் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு நாங்கள் இவ்வளவு பஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் இயங்குவதாக நாங்கள் மறுசீரமைக்க, அதாவது புது பஸ் வாங்கல, ஏற்கனவே தள்ளுவண்டியா இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸுகளை நாங்க எரிவாயின் மூலமா ஓட்ட போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணம் இல்ல. ஏன் பணம் இல்ல? ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் உங்களிடத்தில் இல்ல. ஏன் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லை? டாஸ்மாக்ல எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பத்திரப்பதிவு துறையில சம்பாதிக்கலாம், மக்கள் பணத்தை எப்படி நீங்க செய்யலாம்னு பாக்குறீங்களே தவிர தொழில் நகரங்களை கொண்டு வந்தீங்கன்னா கிடையாது. செமிகண்டக்டர் ஃபேக்டரிக்கு 500 கோடி சொல்லிருக்காங்க. செமிகண்டக்டர் உற்பத்தி குஜராத் மாநிலம் இந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலமாக கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கேட்கிறாங்க. அந்த அளவிற்கு வேகமாக குஜராத் அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது, உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த பல்வேறு தொழிற்சாலைகள் உங்களுடைய லஞ்ச லாவண்யத்தின் காரணமாக, உங்களுடைய மோசமான நிர்வாகத்தின் காரணமாக வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டன. வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சிட்கோ 9 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். இருக்கிற சிட்கோ தொழிற்பேட்டையில பல புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு அருகதை இல்லாத ஒரு அரசு புதிதாக நாங்கள் தொழிற்பேட்டைகளை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி இருப்பது உண்மையிலேயே ஆச்சரியத்திற்குரியது. அதே மாதிரி 1125 புதிய மின்சார பேருந்துகளாம். சாத்தியமா? இன்னைக்கு இந்தியாவிலேயே 1125 மின்சார பேருந்துகளை ஒரே வருடத்தில் தயாரித்து கொடுப்பதற்கு யாருக்காவது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்னதாகவே மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் மின்சார பேருந்துகள் தயாரிக்கக்கூடிய பெருநிறுவனங்களிடத்தில் அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு வெற்று அறிக்கையா இல்லையா? 1125 புதிய மின்சார பேருந்துகளை உங்களால் வாங்க முடியாது என்று தெரிந்து நீங்கள் சொன்னால் ஏமாற்று வேலை. அப்படியா? அப்படி எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னா உங்களுடைய நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இது ரெண்டுமே நடக்க போகுது. அந்த அளவிற்கு இது மோசமான. அதே போல கிராம சாலைகள் சொல்லிட்டேன். வருவாய் பற்றாக்குறை 41,000 கோடியாக குறையும் என்று சொன்னதை நான் தெளிவாக சொன்னேன். 5 வருடத்திலங்க 3 லட்சம் கோடிக்கும் மேலாக கடன். இது பத்தின முழு விவரம் சாயந்தரம் தான் வரும். ஆனா 3 லட்சம் கோடிக்கும் மேலாக கடன் வாங்கி இருக்கிறது தமிழக அரசு. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்கள் மக்களுக்காக செஞ்சோம். மக்களுக்காக செஞ்சா என்ன ஆகும்? மக்களின் தலையில தான் அந்த கடன் போய் விடுகிறது. வேலை வாய்ப்புக்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டப்பணிகளும் நடைபெறவில்லை. அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டரிங், நம்முடைய மின்சார கட்டணம் அது குறைவதற்கான மிகப்பெரிய நடவடிக்கை. மத்திய அரசு இந்த ஸ்மார்ட் மீட்டரை இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டம் இது. அதுல டெண்டர் விட்டு, ஐயோ அதானி நிறுவனத்தை நாங்க அதானி நிறுவனத்தை சொல்லிட்டதுனால, அதானி நிறுவனம் குறைவான ஏலத்தை அவங்க எடுத்ததுனால, குறைவான மகாராஷ்டிராவை விட மிக குறைவு அந்த டெண்டரையே கேன்சல் பண்ணாங்க. அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக வருவது வரை சுமாராக இருந்தது. வந்த பிறகு வீணா போயிடுச்சு.
இப்ப நான் பாத்தீங்கன்னா 60,000 கோடி 11,500 கோடி மெகாவாட் 11,500 கோடி மெகாவாட்ல 60,000 கோடி முதலீட்டுல தமிழ்நாட்டில் நீரேற்று புனல் மின் நிலையங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அமைப்பதாக சென்ற வருடம் அவர்களுடைய பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில இருக்குது. ஆனால் நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா எதுவுமே செய்யல. உடன்குடி அனல் மின் நிலையம் இன்று வரை நகரவில்லை. உடன்குடி நான் ஒரு மத்திய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கிறேன். எவ்வளவு தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா அது டான்ஜெட்கோவினுடைய தமிழ்நாடு அரசினுடைய மிக மோசமான நிர்வாகத்தின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக ஒரு சிறு பணி கூட அங்க நடைபெறவில்லை. இப்பொழுது புதிதாக ஒரு சேர்மனை போட்டிருக்கிறாங்க டான்ஜெட்கோ. ஏனென்றால் பழைய இயக்குனர் சரியாக இயங்கவில்லை. கடந்த மார்ச் மாதம் 2024 முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை அலகு 3 நான் இந்த அனல் மின் நிலையத்தை தமிழகத்திற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார். இன்னை வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரம் கூட வரல. அதுல அப்படின்னா எவ்வளவு பெரிய தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குந்தா நீரேற்று மின் நிலையம் 2021 முடியணும். சரி, கோவிட் வந்துருச்சு. 1 வருடம் போட்டு 2 வருடம் போட்டு 3 வருடம் போட்டு இப்ப 5 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று வரையிலும் அங்கு பணிகள் சரியான முறையில் நடைபெறவில்லை. இது முழுக்க முழுக்க நிர்வாக கோளாறு. சரி, அது பரவாயில்ல. சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா இந்த கணினி அறிவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்காக 434 கோடியே 60 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்குது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தமிழக அரசு. 434 கோடியே 60 லட்சம் கணினி அறிவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு. ஆனால் ஆசிரியர்களும் நியமனம் செய்யல. கணினி அறிவியல் பாடம் கூட தனியா ஒரு பாடமா வரல. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பாடமே இல்ல தமிழ்நாட்டில். ஆனால் பணத்தை மட்டும் நிதியை மட்டும் வாங்கிக் கொண்டு அதை வேறு ஒரு விஷயத்திற்காக மடைமாற்றி விட்டார்கள். இதுதான் தெளிவா சொல்றோம். நீங்க எவ்வளவு பெரிய தவறு இழைத்திருக்கிறீர்கள். என்ன பட்ஜெட் போடுறீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே கல்வி கடனை அத்தனையும் ரத்து செய்து விடுவோம் சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு 4வது வருடம் நீங்கள் பட்ஜெட் போட்டாச்சு. இன்னும் நீங்கள் அந்த கல்வி கடன் வட்டியை கல்வி கடனை ரத்து செய்யவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்ட்ட பணம் இல்ல. ஏன் பணம் இல்ல? வருவாய் இல்லை. ஏன் வருவாய் இல்லை? தொழில் முன்னேற்றம் இல்லை. ஏன் தொழில் முன்னேற்றம் இல்லை? அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திறன் சரியில்லை. ஏன் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திறன் சரியில்லை? எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று இருப்பதனால் சரியில்லை. அதனால என்ன ஆகுது? முதலீடு வரவில்லை. முதலீடு வராதனால என்ன ஆகுது? ஆந்திராவுக்கு போகுது. 7000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் 7000 மெகாவாட் 49,000 கோடி ரூபாய் முதலீட்டுல டாடா பவர் நிறுவனம் இங்க பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு ஒரு பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் செய்ய முடியாதா? ஆந்திரா நிலம் கொடுக்கும்போது தமிழ்நாடு நிலம் கொடுக்க கூடாதா? ஏன் உங்களால் அதை இங்க அந்த முதலீட்டை இங்க ஏன் உங்களால் இருக்க முடியவில்லைன்னு சொன்னா காரணம் என்னன்னா, ஒரு மெகாவாட் மின்சாரத்திற்கு ஒரு மெகாவாட் நான் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மெகாவாட்டுக்கு நான் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் இங்கு நான் அமைக்க முடியும். அதாவது 7000 மெகாவாட்டுக்கு 1750 கோடி கொடுத்தால் மட்டும்தான் இந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு என்னை அனுமதிப்பார்கள். அப்படிங்கிற ஒரு மோசமான மிக கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. வெட்கமே இல்லாமல் இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? குறைக்கல. சரி, அப்ப என்ன சொன்னாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்? நாங்க எப்போ குறைப்போம்னு சொன்னோமா அப்படின்னு கேட்டாரா இல்லையா?
கேட்டாரு முதல்வர், என்னங்க டீசல் விலையை எப்போ குறைப்போம்னு சொன்னோமா? குறைப்போம். உங்க ஆட்சி போக போகுது. இப்போ இனிமேல் உங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. அடுத்த வருடம் உங்களுக்கு பட்ஜெட் இல்லை, இதுதான் லாஸ்ட். அப்போ டீசல் விலையும் குறைக்கல, கல்வி கடனையும் நீங்கள் நிறுத்தவில்லை. அரசு துறையில் காலியாக இருக்கிற 40,000 பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணியிடங்கள் நிரப்புதோ இல்லையோ, நான் வேலை வாங்கி தரேன்னு அந்த ஒரு சில அமைச்சர்களுடைய பாக்கெட்டு நிரம்பிடும். அதற்கு உதாரணம் செந்தில் பாலாஜி. அதான் அந்த இடி கேஸ். என்ன நாராயணன் இப்படி சொல்றாருன்றது இல்ல. 40,000 பணியிடங்கள் இருக்குதுன்னு இப்ப பாருங்க என்ன ஆகும்னா, ஐயோ அரசு வேலை 40,000 இருக்குதுன்னு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. இங்க அமைச்சரா வேற இருக்காரு செந்தில் பாலாஜி. என்ன ஆகும்? போக்குவரத்து துறையில நடக்குமா இல்லையா? அப்ப திருப்பி ஈடி வரணுமான்றத பார்க்க வேண்டும். அதே மாதிரி பெருசா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர்கள் கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் முறை மீண்டும். இது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. கொரோனா காலத்தில் இருந்த பிரச்சனையின் காரணமாக மீண்டும் அது வந்திருக்க வேண்டும், வர வேண்டியது வந்திருக்கிறது. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய அறிக்கையும் இல்லை, அறிவிப்பும் இல்லை. அதே மாதிரி 20 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி அல்லது டேப். போன வருட பட்ஜெட் எடுத்து பாருங்க, அவங்க சொன்னதை செஞ்சாங்களா? இது வெறும் அறிக்கை. அதே போல மகளிரை தொழில் முனைவோருக்கும் இதுதான் முத்ரா ஸ்கீம்ல தொடர்ந்து மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் வீடுகள். இதுல கடைசியில போன வருடம் என்ன சொன்னாங்களோ அதே என்ன செஞ்சு முடிக்கல. இப்ப திருப்பியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல பல ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் இது குறித்து நாங்கள் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிடுவோம். இந்த மாதிரி தொடர்ந்து வெறும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கை பார்த்தோம் என்றால், உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது எத்தனை சதவிகிதம்? போன முறை நீங்க எவ்வளவு சொன்னீங்க, இப்ப எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. இது மாதிரி எல்லா துறைகளுக்குமான ஒதுக்கீடுமே தவறாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் தார்மீக தோல்வியை அடைந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையை உண்மையிலேயே தாக்கல் செய்வதற்கு தகுதியில்லாத ஒரு அரசாங்கம். ஏனென்றால் ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணத்தை திருடி கொள்ளையடித்து அவர்கள் வயிற்றிலே அடித்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மோசடி முறைகேடுகளை கண்டித்து வருகிற திங்கட்கிழமை அன்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அறிவித்திருக்கிறார். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் மக்களுடைய குடிப்பழக்கத்தை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு ஒரு ஏற்கனவே மதுவை நாம் அரக்கன் என்று சொல்கிறோம், அந்த அரக்கனுக்கும் மேல் அரக்கனாக மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு பாட்டில்ல ஊழல், அதாவது பாட்டிலிங் கம்பெனிஸ், அதுல எப்படி ஊழல்னு சொன்னா ஒரு பாட்டில 3 முறை பயன்படுத்தலாம். 3 முறை பயன்படுத்தும் போது அந்த பாட்டிலினுடைய விலை ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? ஒரு பாட்டிலை உருவாக்குவதற்கு 10 ரூபான்னு சொன்னா, இரண்டாவது முறை அது சுழற்சிக்காக செல்லும் பொழுது அதனுடைய விலை 2 ரூபாய் அல்லது 3 ரூபாய் ஆயிடும். ஆனால் அதே 10 ரூபாய் தான் போடுறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஊழல். லிக்கர் ஸ்கேம்ல பார்த்தோம்னா மிகப்பெரிய ஊழல் இதுதான். ஒரு 100 ரூபாய்க்கு பீர் பாட்டில் இருக்குதுன்னு சொன்னாக்க, பீர் விக்குதுன்னு சொன்னாக்க, அந்த பீர் அதுல 10 ரூபாய் பாட்டிலினுடைய காஸ்ட். அந்த பீரை குடித்துட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நீங்க இதோட இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, இங்க எல்லாம் வேலை செய்யறாங்களா இல்லையோ, நீங்க நல்லா பாருங்க, இந்த குடிச்சிட்டு வெளியே போடுற பாட்டில் 5 நிமிஷத்துல காணாம போயிடும். அது ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனமே வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த பாட்டில்கள் எல்லாம் மறுபடியும் அந்த நிறுவனத்துக்கே போயிடும். அதை மீண்டும் சுத்தம் செய்து மறுபடியும்
ரீசைக்கிள் பண்ணி அதுல மறுபடியும் போடுறாங்க. அப்போ புதுசா பாட்டில் தயாரிக்க வேண்டியதில்லை, அதனுடைய விலையும் மறுபடியும் 10 ரூபான்னு வைக்கிறாங்க. இது பெரிய ஸ்கேம். இப்போ ஒரு பீர், ஒரு நபர் 3 முறை பீர் குடித்தால் 7 ரூபாய் கம்மியாகணும், அதான் ஆவரேஜ். ஆனா அவங்ககிட்ட ஒரே சார்ஜ் வாங்குறாங்க. இது பெரிய ஃப்ராடு. அதே மாதிரி பார், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறது இல்ல, வரி கட்டுறது இல்ல, வரி கட்டாத நடத்துறது. அதே மாதிரி போக்குவரத்து, அதுக்கு டெண்டர்ல பெரிய முறைகேடு. ஒரு இந்த அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையானது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன, அதாவது மிகப்பெரிய விஷயத்துல 100ல் 1 பங்கு தான். அதுல கடைசியில எல்லாம் இப்ப சில பேர் 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல் சொல்றாங்க. இல்ல 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 1000 கோடி ஊழல் இல்ல, அது பல்லாயிரம் கோடி ஊழல். இன்வெஸ்டிகேஷன் தொடரும், விசாரணை தொடரும் என்று முடித்திருக்கிறது அமலாக்கத்துறை. இந்த விசாரணை மீண்டும் தொடரும். அப்படியானால் எப்படி டெல்லியில இருக்கிற அரசாங்கம் இந்த மது ஊழல், மதுபான ஊழலின் காரணமாக, லிக்கர் ஸ்கேம்னால வேரோடும் வேரொடி மண்ணோடும் எப்படி தில்லி அரசாங்கம், அந்த ஆம் ஆத்மி அரசாங்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம் கீழே விழுந்ததோ, அதே போல கவிதா, தெலுங்கானாவினுடைய முதலமைச்சருடைய மகள் எப்படி அந்த விவகாரத்தில் கீழே விழுந்ததோ, சத்தீஸ்கர்ல எப்படி லிக்கர் ஸ்கேம்னால அந்த அரசாங்கம் கவிழ்ந்ததோ, அப்படி ஒரு நிலைமை தமிழகத்திற்கு வந்துவிட்டது. இது இந்த திமுக அரசுக்கு எச்சரிக்கை அல்ல, திமுக அரசிற்கு வெளியே போவதற்கான திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வழி. அவர்கள் திருத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் திருத்தப்படுவார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் எதெல்லாம பேசுறாங்க. துரைமுருகன் பேசுறாரு, தமிழன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றவன். ஆனா வட இந்தியர்கள் எல்லாம் எனக்கு நான் கூசுது. ஒரு பெண்ணை 10 பேர் கல்யாணம் பண்ணிப்பான், இப்படி பேசுறாரு. ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி பெண்கள் குறித்து இவ்வளவு படு கீழ்த்தரமாக பேசியும் இன்னைக்கு சட்டசபையில் போய் உட்கார முடியுது, முதலமைச்சர் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் அநாகரிகமானவர்களா இல்லையா? தர்மேந்திர பிரதான் சொன்னதில் தவறே இல்லை. அநாகரிகமான திமுக, அநாகரிகமானவர்கள். உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார், நான் என்ன அநாகரிகமான? கண்டிப்பா நீங்கள் அநாகரிகமானவர் தான் உதயநிதி ஸ்டாலின். யார் இல்லை என்று சொன்னது? கொஞ்சம் விட்டிருந்தால் எடப்பாடி சசிகலாவின் காலுக்குள்ளே புகுந்திருப்பார் என்ற வார்த்தை அநாகரிகமான வார்த்தை இல்லையா? அந்த சிந்தனை அநாகரிகமானது இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க யோகியமானவராக இருக்க முடியும், நாகரிகமானவராக இருக்க முடியும்? இந்து மதத்தை அழிப்போம்னு சொல்றது அநாகரிகமான வார்த்தை இல்லையா? மக்களுடைய நம்பிக்கைகளை சிதைப்பது. அன்றைய முதல்வர் எடப்பாடியை டெட் பாடின்னு சொன்னது அநாகரிகம் இல்லையா? தாமோ அன்பரசன் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை கொல்லுவோம் அப்படின்னு சொன்னது அநாகரிகமானது இல்லையா? திமுகவினர் அநாகரிகமானவர்கள் தான். அதனால இதுல ஒன்னும் யாருக்கும் உடனே இவங்க பில்டப் கொடுத்து ஐயோ தமிழர்களை சொல்லிவிட்டார். தமிழர்களை தான் யாரும் சொல்ல. இன்னைக்கு எனக்கு தெரிந்து கனிமொழி மட்டும்தான் திமுகவை சரியாக கணித்திருக்கிறார்கள். கனிமொழி கருணாநிதி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழகத்தில் தான். இதோ இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. அவங்களுடைய பட்ஜெட்ல சொல்றாங்க 50,000 குழந்தைகளுக்கு பெற்றோரை இழந்த. என்னையா அநியாயம்? பெற்றோரை இழந்த, எப்படி பெற்றோரை இழந்தார்கள்? எப்படி எங்க சின்ன வயசுல செத்து போவாங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. இதற்கு காரணம் மது. தரமற்ற மதுவை கொடுத்து மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. அததான் ஈடி சொல்லுது, மிகப்பெரிய ஸ்கேம், முறைகேடு. தில்லிக்கும் சத்தீஸ்கருக்கும் தெலுங்கானாவினுடைய கேசிஆருடைய மகள் கவிதாவிற்கும் கேசிஆருக்கும் ஏற்பட்ட கதி தமிழகத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. திமுக அரசாங்கம் வெளியேறப் போகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையானது வெறும் வெற்று அறிக்கை, இதுல ஒன்றுமே கிடையாது.
இதுல வந்திருக்கக்கூடிய அறிக்கைகளையும் தயவு செய்து ஊடக நண்பர்கள் நீங்க இதுல டொமைன்ல இருக்கு, பப்ளிக் டொமைன்ல இருக்குது. 24-25 பட்ஜெட் நான் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன். ஒரு 4-5 உதாரணம் சொன்னேன். 24-25ல எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது, அவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதா இல்ல, செலவிடப்பட்டதா இல்ல, அப்புறம் இப்ப மட்டும் எப்படி செய்வாங்க, எதுவுமே இல்ல. சாலை சாலைகள் நெடுஞ்சாலைகள் எதனா சொல்லிருக்கிறாங்களா, போர்ட் பத்தி எதனா வந்திருக்குதா? சரி, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய பெயரே வரலன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல எந்தெந்த மாவட்டத்தினோட எவ்வளவு மாவட்டத்தினோட பெயரெல்லாம் சொல்லிருக்கிறீங்க, எந்தெந்த ஊரெல்லாம் சொல்லிருக்கிறீங்க? இப்ப நான் இருப்பது மயிலாப்பூருங்க, மயிலாப்பூர்னு ஒரே ஒரு பேர் கூட வரல. அப்ப மயிலாப்பூரை தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் இதெல்லாம்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில தான் இந்த நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக நடத்தக்கூடிய இந்த மொழி போர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழி போரோ அல்லது இந்த இல்லாத கற்பனை செய்து கொண்டு டீலிமிட்டேஷனுக்கும் அரசியல்வாதிகளுக்கு சம்மதமே கிடையாது. டீலிமிட்டேஷன் என்ன? அந்த கமிட்டி, அந்த குழுவை அமைப்பது யார் அப்படின்னா மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவர். யார் வரணும் அந்த குழுவில்? முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வருவாங்க, தேர்தல் ஆணையர் வருவாங்க, எல்லா மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர்களும் வருவாங்க. இதுல எங்க இருந்து பிஜேபி இப்படி செய்யுதுன்னு சொல்றாங்க? மக்கள் தொகை அடிப்படையில் செய்யணும்னு சொன்னது ராகுல் காந்தி, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னது நரேந்திர மோடி, அப்படி செய்ய மாட்டோம்னு சொன்னது அமித்ஷா போன வாரம் ராஜ்நாத் சிங். ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு ரூ அப்படின்னு மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் தாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. இந்த மதுபான ஊழல்ல, லிக்கர் ஸ்கேம்ல நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று தெரிந்து கொண்டுதான் மொழி ரீதியாக, மத ரீதியாக, மாநில உரிமைகள் என்கின்ற பெயரில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இருப்பது ஒரு வருடம் கூட இல்லை. அதற்குள்ளாக இந்த லிக்கர் ஸ்கேம்ல என்னெல்லாம் தலை உருள போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால கடைசியாக இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் பயனற்றது, பலனற்றது. இது ஒரு வெற்று அறிக்கை என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க யாராவது கேட்கணும்னா கேட்க. ஆமா, இதுக்கு முகாந்திரம் இருக்குது, இதுக்கு உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னா அவர் ஜெயில தான் போயிருக்கணும், ஜெயில தான் போய் சொல்லிருக்கணும். அப்படிதான் சொல்லணும் அவரு, பின்ன வேற எப்படி சொல்லாரு அவரு? நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இதை இப்பொழுது அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு பதிந்த முதல் தகவல் அறிக்கையின்படி, நல்லா புரிஞ்சுங்க, அமலாக்கத்துறை எப்படி போகுது தெரியுமா? அமலாக்கத்துறை சும்மா போவாது. தமிழ்நாடு அரசு பதிந்த பல முதல் தகவல் அறிக்கையின்படி இங்கு ஊழல் நடந்திருக்குது. தமிழக அரசு பல இடங்களில் பதிந்த முதல் தகவல் அறிக்கையின்படிதான் இந்த ஸ்கேமை அமலாக்கத்துறை விசாரிக்குது. அது புரிஞ்சுங்க. யாரு அமலாக்கத்துறையை இயக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா குற்றம் செய்பவர்கள். யாரும் குற்றம் செய்யலன்னா அமலாக்கத்துறைக்கு வேலையே இல்லை. ஃப்ராடு, கிரிமினல்ஸ், மோசடி பேர் வழிகள், மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்கள், வேலை வாங்கி தரேன்ட்டு காசை வாங்கி உள்ள போட்டுக்கிறது. ஒரு மெகாவாட் மின்சாரத்துக்கு எனக்கு 25 லட்சம் கொடுத்தாதான் உனக்கு நான் தொழிற்சாலை ஆரம்பிப்பேன்னு சொல்றவங்க இவங்க தான் அமலாக்கத்துறை இயக்குகிறார்கள். அவர்கள் குற்றம் செய்வதனால அமலாக்கத்துறை அங்கே செல்கிறது. எதுங்க தமிழ்நாடு அரசு இல்லைங்க, நான் தான் சொல்றேன். குற்றவாளிகள் குற்றம் செய்தால், திருடன் இருந்தா போலீஸ் இருக்கதான் செய்வாங்க. அமலாக்கத்துறை போலீஸ், திருடன் யாரும் நீங்களே பாத்துங்க. நல்லவங்க இயக்கலாம், தவறு இல்லையா?
அப்படியே நீங்க சொன்னா சொல்லிட்டு போங்க, நல்லவங்க இயக்குங்க, என்ன இருக்கு. இப்போ போலீஸ் எப்படி இயங்கும்? போலீஸ் எப்படி இயங்கும்? நான் இப்ப அமலாக்கத்துறை போலீஸ் என்ன, போலீஸுக்கு எப்படி தெரியணும்? ஒருத்தர் போய் ஐயா இங்க தப்பு நடந்து போச்சு, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பிஜேபி தான். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு மது பழக்கம் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அது தவறுலாம் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நண்பர் கண்டிப்பா யாருக்காவது இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் குறைந்தது 2 பேருக்கு ஒரு ஆள் குடிக்கிறாங்க. நான் சொல்றது அதுவே ரொம்ப குறைவு. இல்லைங்க, நான் அதனால தான் சொல்றேன், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா தான் கேட்கிறேன். ஏங்க செய்தியாளர்கள்லாம் குடிக்கூடாதா? எனக்கு புரியல. தாராளமா குடிக்கலாம். ஏன்? நான் தான் சொல்றேன், தவறு இல்லைன்னு தானே சொல்றேன். அதுல என்ன இருக்கு? நான் கேட்கறது மனசாட்சியோட சொல்லுங்க. மது பழக்கம் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. டாஸ்மாக்ல போய் மது வாங்குறவங்க 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்களா இல்லையான்னு கேளுங்க. நான் சொல்றேங்க, நான் வாங்குறது இல்ல, என் நண்பர்கள் வாங்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ 20 ரூபாய் கொடுக்கறான் அப்படின்னு. உண்மையா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். இருந்துச்சுன்னா அது குற்றம், கிரைம், ஃப்ராடு, திருட்டுத்தனம், கொள்ளை. எத்தனை முறை சொல்றது? நீதிமன்றம் சொல்லுதுங்க, நான் சொல்ல. உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க என்னையா பழக்கம் இதுன்னு. ஏன் பில்லு கொடுக்கல? கேரளால போய் பாருங்க, பில்லு கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில் பில்லு கொடுக்குறாங்க. இங்க பில்லு ஏன் கொடுக்கறது இல்ல? நீங்க இந்த அரசாங்கம் ஏன் கொடுக்கறது இல்ல? பில்லு கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? பில்லு கொடுத்தா இன்னும் மாட்டுவாங்க. எப்படின்னா 50 விழுக்காடு தான் கணக்கில் வருதுன்னு நான் சொல்ல. இதற்கு முன்னாள் இருந்த நிதியமைச்சர் சொல்றாரு, யாரு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்புறமா நீங்க அமலாக்கத்துறை யார் இயக்குறதுன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இயக்குறாருன்னு கூட சொல்லலாம். இப்படி அவர் சொல்றோம்னா சொல்றேன், ஏன்னா அவர் குற்றச்சாட்டு வச்சார்ல, அதுக்காக சொல்றேன். டெல்லி, சத்தீஸ்கர்ல ஆட்சி கவிழல, ஆட்சி அகற்றப்பட்டது. அந்த மாதிரி இங்கேயும் ஆட்சி அகற்றப்படும். கவிழ்வது என்பது வேறு, அகற்றப்பட்டது. அங்க இருந்த ஆட்சிகள் இந்த சாமானிய மக்கள்கிட்ட உழைச்சிட்டு போய் நைட்டு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு போய் படுத்துங்கிறவன் வயிற்றுல கொட்டிக்கிட்டு நீ 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்கல்ல, அதான் அவங்களுக்கு மோசமான தரமற்ற மதுவை கொடுத்தாங்க இல்லையா, அதான். கனிமொழி அவர்கள் சொன்னாங்க பாருங்க, எத்தனை இளம் விதவைகள் உருவாக காரணமாக இருந்தார்கள் இல்லையா, அதான். அதனால இந்த ஆட்சி போ. பிராக்டிஸ்மா, நான் சொல்றது பிராக்டிஸ். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, பிராக்டிஸ். நீங்க சொன்னது மற்ற இடத்துல திருடலையா, நான் நல்ல விஷயத்தை பத்தி சொல்றேன், நீங்க கெட்ட விஷயத்தை கேட்கறீங்க. நான் என்ன பண்றது? நல்லதை எடுத்துங்கன்னு சொல்றேன். கெடுதல நாம ஏன் பார்க்கணும்? நம்ம நல்லா இருக்கணும். அங்க தப்பு நடக்குது, நானும் தப்பு செய்யணும் சொல்றது நியாயமா? அங்க நல்லது நடக்குது, இங்கேயும் நல்லது நடக்குதுன்னு சொன்னா அது நியாயம். எனக்கு அவசியம். நான் என்ன அங்க அங்க அந்த சூழ்நிலை வரும்பொழுது நாங்க பேசுவோம். இன்னைக்கு இங்க நடக்கிற தப்ப நாம சுட்டி காமிச்சிட்டு இருக்கோம். அதை சமன் செய்கிற அளவிற்கோ ஒப்பீடு செய்தோ நீங்கள் பேசுவது என்பது கேட்டால் தவறுன்னு நான் சொல்றேன். நல்லது சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன், தவறே இல்லை. நான் ஏன் கேரளாவை நான் சொல்லி அப்படி கேரளாவை பத்தி நிறைய தவறு என்னால் சொல்ல முடியும். இங்க அவசியம் இல்லை எனக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கிறதோட மிக நிறைய தவறுகள் கேரளா நடக்குது, அதை என்னால் சொல்ல முடியும். ஆனா அது எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாநிலம் தமிழகம், இங்கு அராஜகம் நடக்கிறது, பொய், வேடம், கபட நாடகம், டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கை எப்படிங்க வரும்? சன்ஷைன் ஸ்கூல்ல இருமொழி கொள்கை இருக்குதா? சன்ஷைன் ஸ்கூல்ல இருக்குதான்னு கேட்கிறேன் நான். அப்போ நான் என்ன சொல்றேன், நாங்கள் இருமொழி இந்த தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாருமே இருமொழி கொள்கை தானே படிக்கணும். அதான நியாயம். உங்களுக்கு தைரியம் இருக்குதா செயல்படுத்துறதுக்கு? உத்தரவு போடுங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தமிழை தவிர வேற ஒண்ணுமே கூடாது அப்படின்னு சொல்லுங்க, சட்டம் போட சொல்லுங்க.
நீதிமன்றம் பாத்துக்க என்னன்ட்டு, புரியுதா? நீதிமன்றம் பாத்துக்க. சரி, அதற்கு அப்படி நீ போடுறதா இருந்தா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில், துரைமுருகன் நடத்தும் பள்ளியில, ஏவா வேலு நடத்தும் பள்ளியில, அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் நடத்துற பள்ளியில, ஏன் சன்ஷைன் பள்ளியில இனிமேல் நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். இனிமேல் சன்ஷைன் பள்ளி மாநில பாடத்திட்டத்தில் தான் நடக்கும், சிபிஎஸ்இல நடக்காது, மற்ற பாடத்திட்டத்தில் நடக்காது. இங்க 2 மொழிக்கு மேல கத்துக் கொடுக்க மாட்டாங்க சொல்ல சொல்லுங்க. அந்த ஸ்கூல்ல யாரும் இருக்க மாட்டாங்க, அரசாங்க ஸ்கூல்ல வந்து சேர்ந்துருவாங்க. சார், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் சார், இது ஊழல் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நம்ம எல்லாருமே இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? தமிழன் நாங்கெல்லாம் தமிழன். நான் திருநெல்வேலியில மேல நீலநடுன்ற கிராமத்தை சேர்ந்து அந்த பூர்வீகமா கொண்டவன். நான் தமிழன். நான் சொல்றேங்க, நான் தமிழன் எல்லாருக்கும் திமுக ஊழல்னு தெரியும். இதுல என்ன செந்தில் பாலாஜி, நான் சட்ட ரீதியா தான் எதிர்கொண்டாகணும். உன்னை கைது பண்ணாங்கன்னா நீங்க வந்து பெயிலுக்கு போகணும், சட்ட ரீதியா தான் போகணும். அப்புறமா சட்ட விரோதமா எப்படி செய்ய முடியும் சார்? சட்ட ரீதியா தான் எதிர்கொள்ளணும். அப்படிதான் எதிர்கொண்டாரு. 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு. திருப்பி அவர் போகணும்னா அது அவர் தலையெழுத்து, நம்ம என்ன செய்ய முடியும் சார்? நான் சொல்றது நல்லா கேட்டு, எந்த வழக்கின் அடிப்படையில் நீங்க கேட்டது தமிழ்நாட்டினுடைய அரசு தொடுத்த வழக்கு, காவல்துறை தொடுத்த வழக்கு. நீங்க எந்த அரசா இருந்தா யார் காரணமோ யாராக இருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போகணும். இன்னைக்கு இதுக்கு யார் பொறுப்பு? அமைச்சர் யாரு? இல்ல நடந்த அந்த டீட்டெயில் எடுத்துட்டு வாங்க, ஒன்னும் பேசலாம், தவறு இல்ல. அமைச்சர் இன்னைக்கு யாரு? செந்தில் பாலாஜி தானே. நான் என்ன கேட்கிறேன், நடக்குதா இல்லையா? நான் கேட்பது ரொம்ப சிம்பிள், நடக்குதா இல்லையா? இங்க நான் சொல்ற அந்த விஷயம் நடக்குதா இல்லையா? தரமற்ற மது இருக்குதா இல்லையா? குடிக்கிறவங்க யாருக்கிட்டனா போய் கேளுங்க, தரமற்ற மது இருக்குதா இல்லையான்னு போய் கேளுங்க, சொல்லுவாங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளர் குடிக்க மாட்டாங்க, அப்புறமா வந்து கோயிலுக்கு போறவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 90% மேல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. நான் பொதுவாக தான் பேசுறேன். அப்போ அப்படி இல்ல விஷயம். நான் சொல்வதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தரமற்ற மது இருக்குதா? எல்லா பிராண்டும் கிடைக்குதா? நீங்க போங்க, டெல்லியில எல்லா பிராண்டும் கிடைக்காது, நல்லா புரிஞ்சுங்க. டெல்லியில எல்லா பிராண்டும் கிடைக்காது. எங்க? ஒயின் ஷாப்ல. அங்கேயும் நம்ம தமிழர்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. சூப்பரா திறம்பட மேம்படுத்துறான் தெரியுமா? விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். நான் ஒரு 10 இது அனுப்புறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன். அங்க இதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தமிழனுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு தமிழனுடைய பெருமை வந்து பயங்கரமா இருக்குது இவங்க பண்ண வேலை. டெல்லியில எல்லா பிராண்டும் கிடைக்காது. ஆனா பக்கத்தில் இருக்கிற ஹரியானா இருக்கு பாருங்க, அந்த ஹரியானா, அதாவது டெல்லிக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற மாநிலத்தில் எல்லா பிராண்டும் கிடைக்கும், தரமான மது கிடைக்கும். டெல்லியில் இருக்கிறவங்க அங்க போய் வாங்குறாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. காரணம் என்னன்னா, அந்த அரசாங்கம் செய்த மோசடி. இந்த நிறுவனங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினால வந்தது. மோனோபொலி வரதுனால என்ன ஆகுது? தரமற்ற மது வருது, கொள்ளையடிக்கிறாங்க. இது ஆர்கனைஸ்டு கிரைம். ஆர்கனைஸ்டு கிரைம். இது திட்டமிட்ட குற்ற செயல். இத தெரிஞ்சுதான் செய்யறாங்க. மக்கள் நாசமாக போகட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு செய்யப்பட்டதால் வந்த வினை. நாராயணனோ ரங்காவோ நீங்களோ அல்லது நம்ம நண்பரோ யாராக இருந்தாலும் இதற்கு கொதித்து எழ வேண்டும். யாராக இருந்தாலும். நான் வந்து மது விலக்கு பத்தியே நான் பேசல. டெய்லி கையில கொண்டு போய் 100-200 கொடுத்து குடிக்கிறாங்கல்ல, அவனுக்கு தரமான மது கொடுக்க வேணாமன்றதுதான் கேள்வி. நீங்க கேட்டீங்களா? மற்ற மாநில எல்லா இடத்துலயும் பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல மது இல்லையா? இருக்கு சார், இருக்கு. ஆனால் அரசே அதை விற்பதில்லை. புரிஞ்சுங்க, டிஃபரன்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில போய் பாருங்க. ஏன் எல்லாருமே பாண்டிச்சேரினாலே சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? காரணம் என்ன? விதவிதமான சரக்கு கிடைக்கும், குவாலிட்டி இருக்கும். இல்ல, நான் ஓபனா சொல்றேன். இங்க ப்ராப்ளம் என்ன? நீங்க டெல்லியில இங்க என்ன பிரச்சனை? நீங்க அரசாங்கம் தன்னுடைய கண்ட்ரோல்ல அதிகாரத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தான் பிரச்சனை. 4 நிறுவனங்கள் 5 நிறுவனங்கள் மட்டும் வாங்கிட்டு இருந்துச்சு. மோனோபொலி பண்ணாங்க. மக்களுக்கு வேற வழியே இல்லாம ஆக்கினாங்க. எப்படி தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழியை தாண்டி வேற கற்றுக்கொள்ள கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினாங்களோ, 4 பிராண்டுக்கு மேல
குடிமக்கள் குடிக்க கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்துறோம். நான் யாருங்க குடி? நான் சொல்றது புரியுது. நான் சொல்றது நீங்க இல்லங்க, நான் சொல்றது புரிஞ்சுங்க. இது பெரிய விஷயம், இது பெரிய லார்ஜ் ஸ்கேலான விஷயம். இது பேன் இந்தியாவில் நான் முடிவு பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, பேன் இந்தியாவில் நான் முடிவு பண்ண முடியாது. இதுக்கு பல காரணம். உடனே ஓடி வருவாங்க, ஐயோ மதுவை நிறுத்தி விட்டால் என்ன ஆகும் தெரியுமா, கள்ள சாராயம் பெருகிவிடும், அதனாலதான் நாங்க மது கொடுக்குறோம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. நான் அதுக்கே வரலன்ற நான் அதனாலதான் மது விலக்கு பத்தியே பேசலங்க. நான் சொல்வது நீங்கள் செய்வது நியாயமா? உடனே பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல மது இல்லையா? இருக்குது. யார் இல்லைன்னு சொன்னது? இருக்குது. ஆனா அங்கெல்லாம் கனிமொழி சொன்னது போல இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் மது குடிப்பதனால சொன்னாங்களா கனிமொழி? தமிழ்நாட்டை தானே சொன்னாங்க. அதை தான் கேட்கிறேன். இங்க மட்டும் ஏன் இந்த மாதிரியான சாவுகள் நடக்குது? டெய்லி பாக்குறீங்களா இல்லையா? டெய்லி உங்க பேப்பர்லயும் டிவிலையும் போடுறீங்களே, உங்க நியூஸ் செவன்ல கூட பார்த்துட்டு தான் இருக்கிறேன். குடிமகன் நடு தெருவில் இருந்து கலடா பண்றாருன்ட்டு பார்த்தோம். இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன், தினத்தந்தியில தினமலர்ல பார்த்தேன். பெருசா ஒரு அரை மணி நேரம் அலப்பறைன்னு போட்டிருந்தாங்க. சார் இது என்ன சார்? இதைத்தான் சொல்கிறோம், தவறு. இதற்கெல்லாம் காரணம் இங்கு வரக்கூடிய மதுதான். டாக்டர் அம்பேத்கர் சொன்னாருங்க, 1937 மும்பை ரீஜனல் கவுன்சில்ல பேசுறாரு, மதுவை அரசே தயாரித்து கொடுக்க வேண்டும். யாராவது நாளைக்கு நாராயணன் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்க. 1936 அல்லது 37 மும்பை ரீஜனல் மும்பை கவுன்சில்ல அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார், தரமான மதுவை கொடுக்க வேண்டும்னா அரசு தயார் பண்ணணும். தமிழ்நாட்டில் கூட இருந்துச்சு டாஸ்கோ. இதுதான் இது என்னைக்குமே வரலாறுன்றது ரொம்ப முக்கியம். அமைச்சர்னு சினிமாவில் வர மாதிரி தான் வரலாறு முக்கியம். இந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருப்பது இந்த அரசினுடைய மிக கொடூரமான விஷயம். சீர்கெட்டு போய் இதை விட நான் என்ன கேட்கிறேன், இதை விட ஒரு கேவலமான மோசமான தரம் கெட்ட ஒரு அறிக்கை தேவையான்னு கேட்கிறேன். பேச்சு தேவையா? சென்ற முறை நீங்க 3000 கோடி நீ ஊழல் பண்றேன்னா சென்ற முறை இருந்ததாங்கன்னா என்னங்க? நான் என்ன சொல்றேன், சரி நீ தான் ஆட்சியில் இருக்கிற, சென்ற முறை ஊழல் பண்ணாங்கல்ல, நடவடிக்கை எடு, ஏன் எடுக்கல? அவ்வளவுதான விஷயம். அவர் பேசலாமா அப்படி? அப்போ செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, நாம ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட நாம மறுநாள் அமைச்சர் ஆகிடுவாங்கன்ற அந்த அதுக்கு பேர் என்னன்றது நான் சொல்ல விரும்பல. சார் நான் மறுபடியும் சொல்றேன், யாராக இருந்தாலும் 50 விழுக்காட்டிற்கும் மேலான மாணவர்கள் 3 மொழி பயிலும் போது ஏன் மீதி உள்ள மாணவர்கள் பயிலக்கூடாது? அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் பயில? நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணு, ஏன் நீங்க எடுத்துட்டு வாங்க, அரசு பள்ளியில நீங்க எடுத்துட்டு வந்து சொல்லுங்க, நாங்க 3 மொழி கத்துக் கொடுக்குறோம், மாணவர்கள் வேணான்னு சொல்லிட்டுமே பாப்போம். என்ன சார் இது அநியாயமா இருக்காது? நீங்க யாரு கட்டாயப்படுத்துறது? சார் நான் சொல்றேங்க, இந்த இப்போ யாரா இருந்தா என்ன சார், யாரா இருந்தாலும் அதான் பதில். 3 மொழின்னு இல்லைங்க, 10. அதனாலதான் சந்திரபாபு நாயுடு சொன்னாரு முதல் நாள் என்ன, சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு சார், சந்திரபாபு நாயுடு தெளிவா மறுநாள் சொல்றாரு, நான் 10 மொழி கத்துக் கொடுக்கணும் ஏன்ட்டார். முடிஞ்சதா? கத்துக் கொடுங்க, யார் வேணாங்க சார். அதுல தேசிய கல்விக் கொள்கையில தெளிவா இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தயவு செஞ்சு படிங்க, அதுல தெளிவா இருக்கு. எந்த மொழி கற்க வேண்டும் என்பதை மாநில அரசே முடிவு செய்யும். இவங்களுக்கு என்ன பயம்னா, இங்க நாம மலையாளம் கத்துக்கணும், தெலுங்கு கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் ஹிந்தி கத்துக்கிட்டு இருந்தா நம்ம பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு பயப்படுறாங்க. ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக விரும்புகிறது, அப்படித்தானே? சன்ஷைன் பள்ளியில நாம இவ்வாறு ரூல் கொண்டு வந்துட்டா அப்புறமா சன்ஷைன் பள்ளியில மட்டும் ஹிந்தி
ஆனா அரசு பள்ளியில தெலுங்கோ மலையாளமோ அல்லது குஜராத்தியோ அல்லது அசாமீஸோ இருக்குதுன்னு சொன்னா பிரச்சனை ஆயிருமேனு பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல அதாங்க ரெண்டு விஷயம். அவர் ஈவேரா காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரா இல்லையான்னு விஜய்க்கு தெரியலன்னு நினைக்கிறேன். வேணா என்கிட்ட வர சொல்லுங்க. நான் ஈவேரா குறித்து எழுதி அத்தனை புத்தகங்கள் நான் வச்சிருக்கிறேன். இது எல்லாமே திராவிடர் கழக பதிப்பு, நாராயணன் எழுதுனது இல்ல. நான் வச்சிருக்கிற புக்கு என்னுடைய அலுவலகத்தில் வச்சிருக்கிற, தயவு செஞ்சு வர சொல்லுங்க. ஒன்னு. ரெண்டாவது, மும்மொழி கொள்கையை யாரு திணிச்சது? யாருமே திணிக்கல. அதுதான் இப்ப விஜய் நடத்துற ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்க. அதான் அன்னைக்கே எங்க மாநில தலைவர் கேட்டார். தமிழ்நாட்டிற்கு எங்கள் மாநில தலைவர் அற்புதமா வழிகாட்டினார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, என்னுடைய தலைவராக இருந்தாலும் கூட எனக்கு மிகப்பெரிய பெருமையே என்னவென்றால், இத்தனை வருடங்களாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அத்தனை பொய்களையும் தகர்த்தெறிந்துவிட்டு திருமாவளவன் அவர்கள் உட்பட, விஜய் அவர்கள் உட்பட அத்தனை கட்சி தலைவர்களும் எப்படியெல்லாம் மும்மொழி கொள்கையை வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேடையில் வேற பேசுறாங்கன்றத தோலுரித்து காட்டியது திரு அண்ணாமலை அவர். இதற்காக அவருக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டே நம்ம தெரிவிச்சுக்கணும். அவ்வளவு போதுமா? யாருமே கட்டாயப்படுத்த, எங்க கட்டாயப்படுத்துறாங்க? ஓகே, தேங்க்யூ.